ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் vlog தான் அது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்து கொஞ்சம் இண்டோர் பிளான்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த கிளைமேட்க்கா என்னன்னு தெரில, நிறைய பிளான்ஸ் வந்து செத்து போயிடுச்சு நடுவில். ஸோ வீட்டில் வந்து நிறையா பிளான்ஸே இல்லை. ஆனால் வந்து இப்போது திரும்பவும் கொஞ்சமாவது வாங்கி வைக்கலாம் வீட்டில் பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி அவுட்டோர் பிளான்ஸ் நான் எதுவுமே வாங்கல. வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஸோ லிவிங் ஏரியா, நம்மளோட பெட்ரூம், இந்த மாதிரியெல்லாம் குட்டி குட்டி பிளான்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸி டு மெயின்டைன் பிளான்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நம்மளோட அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் ஃபாயர் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே காலியாக இருந்தது. ரொம்ப நாளாக நான் வந்து கேபினெட் எதாவது வாங்கி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த இடம் மட்டும்தான் காலியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவிங் ஏரியாவில் சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போது கிக்கிலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் அரவுண்ட் ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்து பெருசாக அந்த கேபினெட் சைட்லாம் போகல. ஸோ இங்கே வந்து என்கிட்ட இருந்த ஆர்கனைசர்ஸ் வச்சு நான் வந்து அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப நாளாக காலியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஸ்னேக் பிளான்ட், ஜாடி பிளான்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் யாரோ கேட்டிருந்தீங்க. அது வந்து ஹோம் சென்டரில் வாங்கியிருந்தது. லிங்க் இருந்ததுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சிம்பிளாக எனக்கு எப்போவுமே புத்தா ஸ்டாச்சூஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நாங்கள்லாம் காமாக இருக்கோமோ இல்லையோ, பட் இது மாதிரி புத்தாலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஐ வில் ட்ரை டு ஆட் ஆன் அங்கங்கே புத்தா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இங்கே நான் வச்சுருக்கிறது வந்து ரப்பர் பிளான்ட், அதுக்கப்புறம் ஜாடை பிளான்ட். ரெண்டுமே ஈஸி டு மெயின்டைன் தான். பெருசாக மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. ஜாடை பிளான்ட்லாம் வந்துட்டு சன்லைட் கூட தேவையில்லன்னு தான் சொல்லுவாங்க. பட் டெஃபினட்டாக சன்லைட் இல்லாமல் ஜாடை பிளான்ட்டோட அந்த லீவ்ஸ் எல்லாம் நிறைய கொட்டிடுது. அதனால் வாரத்தில் 2-3 நாளாவது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு சன்லைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உள்ளே வைக்கணும். நான் வந்து உள்ளேயே தான் வச்சுருந்தேன். எனக்கு சுத்தமாக வரல. அந்த இலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக கீழேயே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சன்லைட்டில் வச்சு வச்சு எடுத்தோடனே கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த ஜூட் பிளான்ட்டரை வந்து நான் ஏதோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்னு இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பிளான்ட்டர் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸ்பேஸ் ஆக்குப்பையும் கிடையாது. ஸோ நம்ம டிவி யூனிட்லேயோ இல்லைனா உங்ககிட்ட ஷோகேஸ்லாம் இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு கார்னரில் வைக்கிறதுக்கு கூட அழகாக இருக்கும். நீங்கள் வந்து காஃபி டேபிள்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட வைக்கலாம். இதில் வைக்கிறதுக்கு நான் ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்டர்ஸ் வச்சா தான் நம்மளுக்கு ஈஸி டு மெயின்டெயின். இதெல்லாம் கூட நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஸோ வீட்டில் வந்து எங்கேயாவது இந்த மாதிரி கார்னர் ஸ்பேஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு கூட. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோஸ் பற்றி கொஞ்சம் என்னோடய நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெரிய டாபிக். பட் இந்த வீடியோவோட லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இன்னொரு விலாகில் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஸோ யூசுவலாக ப்ரமோஷன் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரமோஷன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பெய்ட் ப்ரமோஷன். பார்ட்டர் கொலாபரேஷன் இருக்குது. அதுக்கு வந்து வெறும் ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து பேமெண்ட்லாம் வாங்க முடியாது. வெறும் ப்ராடக்ட் மட்டும் நம்ம ஷோகேஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நம்ம வச்சுக்கலாம். இந்த 2 டைப் ஆஃப் ப்ரமோஷன் மோஸ்ட்லி நம்ம யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். சில பிராண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் பேசிஸில் வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் அவங்களோட ஏதாவது ப்ராடக்ட்ஸ், நியூலி லான்ச் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டு அதை வந்து நம்ம வீடியோவில் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு நாளும் புது புது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில், ரைட்? ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ராவோ, நைக்காவோ இதிலலாம் வாங்குறீங்கன்னா அதில் போய் ரிவ்யூஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பின்னாடி என்னென்ன அதோட கண்டென்ட்ஸ்னு பார்த்துட்டு அது உங்களோட ஸ்கின்க்கு சூட் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குறது பெட்டர். சம்டைம்ஸ் ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி அது பெய்ட் பார்ட்டர் கொலாபரேஷனாக இருக்காது. ஸோ நம்மளே ப்ராடக்ட்டை வாங்க சொல்லுவாங்க. அது வந்து எனிவேஸ் ரீடீமபிளாக தான் இருக்கும். ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதில் போய் ரிவ்யூஸ் போட சொல்லுவாங்க. ஒன்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அலோட். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சைட்ஸில் வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி யூசுவலாக யூடியூபர்ஸ்க்கெலாமும் வரும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறையா பேருக்கு இந்த மாதிரி வரும். அது பண்ணுறோமா இல்லையான்றது நம்மளோட டெசிஷன் தான். நான் இந்த மாதிரி இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை. ஏன்னா எனக்கே ஸ்கின்க்கு சூட்டபுளாக இருக்காது. நான் ஷோகேஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி ஏதாவது கிச்சன் நீட்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் டெக்கார்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்க மாதிரி பண்ணுவேன். மில்லட்ஸ் பண்ணுவேன்.
சில்ட்ரனுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தால் பண்ணுவேன். பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். பட் நான் யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் to 10 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் நிறையா வீடியோஸில் அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலும் ஹோம் நீட்ஸோ இல்லைனா பியூட்டி ப்ராடக்ட்ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்க போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா கூட அதோட கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டெஃபினட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு அது சூட்டபிளான்னு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூ கேன் கோ ஹெட். ஏன்னா இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாமும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் யூர் ஷுர் தட் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரமோஷன்லலாம் நிறையா இடத்துல வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த டயலாக் தான் பேசணும், இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலன்னா நிறைய வாட்டி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க செக் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ரீட் பண்ணுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களும் வந்து அவங்க சைட்லேருந்து செக் பண்ணிவிட்டு பிராண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ லைவுக்கு அதுக்கு முன்னாடி போக முடியாது. ஸோ நிறைய வேலை இருக்குது இதுக்கு பின்னாடி. நம்மளுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப மேபி ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நிறையா ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அவங்களுக்கு என்ன அவங்க வந்து அழகாக வீடியோ போட்டுருவாங்க அப்படின்லாம். பட் இதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை இருக்குது. இட்ஸ் நாட் தேட் ஈஸி. சம்டைம்ஸ் வந்து ஏன்டா இந்த ப்ரமோஷன் வந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு கூட கண்டிப்பாக தோணியிருக்கு. நிறையா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து நான் உங்களுக்கு எப்பயாவது இன்னொரு vlogல ஷேர் பண்ணுறேன். சில பிராண்ட்லாம் எப்படி இருக்கும்னா லாஸ்ட் மினிட்ல தான் உங்களுக்கு ப்ராடக்ட்டே வரும். அப்போ வந்து 1 or 2 டேஸ்லேயே வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களும் அதை செக் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக வீடியோ லைவ்ல போட சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஏன்னா நம்மளோட பர்சனல் வேலையும் இருக்கும், இதெல்லாமும் பண்ணணும் அப்படின்னா. ஸோ எதுவுமே ஈஸியாக பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. நான் அதுதான் இதில் லேர்ன் பண்ணேன். ஸோ யா, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.